ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு வந்து கடவுளே நம்ம ராஜேஸ்வரிக்கு எதிராக அமைச்சு வச்சுருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறீங்க. ராஜேஸ்வரி இப்போ வந்து அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு குளர் வேலை, ஏதாச்சும் ஒரு கேடு வேலை ஏதானும் பண்ணினேக்கிற அதை வந்து பார்த்துட்டு இருந்த நம்ம கடவுளுக்கே பொறுப்புலையோ என்னவோ தெரியல. அவங்க வச்சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வேலையை செஞ்சு விட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு சில நல்லவங்களுக்கு கடவுள் எப்போ துணை இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம மல்லிக்கு இப்போ நடந்திருக்கு. மல்லி இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு அவங்களுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்கணும், கடவுள் பக்தி உள்ளவங்க அப்படின்னு நிரூபிக்கணும். அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே கெடுத்து விடுற விதமாக இந்த ராஜேஸ்வரி என்னென்னவோ வேலை பண்ணா, அதனால் அவளே கடைசியில் மாட்டிக்கிட்டா. கடவுளுக்கு எதிராக அவள் பண்ணதுனால தான் இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு ஒரு இது வந்துச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறீங்க. கடைசியாக கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்துல வள்ளியை வந்து கடைசியாக நீராடிட்டு வந்து நீங்கள் இந்த அபிஷேகத்தை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் முடிச்சு வைக்கணும் அப்படின்றதுனால அவங்களும் ரொம்பவே வேகமாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வந்து அவங்க செய்கிற வேலை வந்து நம்ம ராஜேஸ்வரி சுத்தமாக பிடிக்கல. இத்தனை வருஷமே இந்த வேலை எல்லாத்தையும் நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து இவளுக்கு இவ்வளோ மரியாதையா, சத்தியமாக என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு அந்த கோவில் குளத்தில் அவள் குளிக்கிறப்போ அவளை எப்படியாச்சும் கவுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கான வேலையும் நம்ம ரஞ்சிதா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க. ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திக் 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 எனக்கும் அப்படிதாங்க இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விறுவிறுப்பாக இருக்குது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு சாமியார் அம்மா வராங்க. அவங்க வந்தவங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக நீர் ஆடிட்டு மேலே ஏறி வர நேரத்தில் கூப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் யாரோ ஒரு ஆளை வச்சு அவங்கள தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. மல்லி வந்து அந்த சத்தத்தை கேட்டதும் மேலே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வலையில் வந்து நம்ம ராஜேஸ்வரி தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. அதனால் கீழே விழுந்துடுறாங்க. தண்ணியில் நல்லா முங்கி கடைசியில் மூச்சு கூட விடாமல் திணறி போய் அமைதியாக நின்றுருக்காங்க. அந்த நேரத்தில் மல்லி தான் காப்பாற்றிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மல்லிக்கு நல்ல மனசை பார்த்தீங்களா, நம்ம கொல்ல வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவங்களுக்கும் நல்லது தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லதை பண்ணி விட்டாங்க பார்த்தீங்களா. அதுதாங்க நம்ம மல்லியோட இயல்பான குணம். அவங்களுடைய நல்ல மனசு புரியாத இந்த ராஜேஸ்வரி தான் எப்போ பார்த்தாலும் அவங்கள எதிரியாக நினைக்கிறாங்க. ஆனால் எப்போவுமே ராஜேஸ்வரி வந்துட்டு எதிரியாக நினைக்கிறதில்ல, அவங்க நினைக்கிறதும் மாட்டாங்க. ஏன்னா அதுதான் மல்லியோட குணம். இப்படிப்பட்ட மல்லியை போய் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி எதுவுமே உறுத்தாத கடைசியில் இவங்க இருந்துக்கிட்டு எப்படி தான் இதை வந்து சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிலைமை கூட இல்லாமல் ரொம்பவே கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ராஜேஸ்வரிக்கு யார் உதவ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. ஏன்னா இவங்க பண்ண வேலை கொஞ்சம் நஞ்சமாக அதுதாங்க இல்லை. இவங்க ரொம்பவே கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால கடைசியில் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் இவங்களை சேர்க்குறாங்க. அங்கே போனால் ரொம்பவே சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் வந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம், எப்படி தான் நம்ம வந்து பிழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு எப்போவுமே கேடுகட்ட எண்ணம். இப்போவே இல்லை, எப்போவுமே தான். அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே கெட்டதாக நடக்குது. இப்போ வச்சு திருந்தி வாழ்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்னைக்கு திருந்த போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் திருந்துறது அப்படின்ற ஒன்று அவங்க அகராதிலே இல்லை. ஆனாலும் உங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்த நம்ம சாமிக்கு நன்றி தான் சொல்லி ஆகணும். இப்போ வந்து உயிருக்கு போராட்டு இருக்கவங்கள நம்ம வெளியிருந்து பார்க்க வராங்க. வந்தவங்க சும்மா இருப்பாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நான் வந்து என்னால் முடிஞ்ச பரிகாரம் எல்லாமே செஞ்சு உங்களை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஆபத்தும் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம ராஜேஷ் இருந்துக்கிட்டு பரவாயில்ல, இவர் ரொம்ப நல்லவளாக இருக்கா, நாம தான் இவ்வளோ தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க மைண்டில் வருது. ஆனாலும் அதை கெடுக்கிறது மாதிரி இந்த ரஜிதா இருந்துக்கிட்டு இல்லை ராஜிமா இல்லை, இவன் சொல்கிறது எதையுமே நம்பிடாதீங்க. இவளை மட்டும் நல்லவன் நினைச்சிங்க, அதுக்கப்புறம் உங்களோட பெரிய முட்டால் வேறு யாருமே இருக்க முடியாது. அதனால் இவளை மட்டும் தயவுசெய்து நம்பாதீங்க சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏற்றி கூட ஆமாம் இவளை நம்பவே கூடாது, இவ எவ்வளோ பேர் கேடி பில்லாக கில்லடுறாங்க என்னன்னு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு திரும்ப வேதாளம் முருங்கை மாதிரி ஏறினக்காரங்க ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கூட. அதோட மல்லி சீரியலில் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.